ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருக்கு அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மானுவாவோட 138ல இருந்து 140 வரைக்கும் இந்த 3 எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ புரியும். சரி வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்த குல்லாப்போட்டம் வந்து அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட விண்டு குரூப்ல இருந்தவன கொண்டு இருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அந்த ஃபாரஸ்ட் குரூப்பை சேர்ந்தவனை காப்பாத்தி அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி இருந்திருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்த குல்லாப்போட்டவன் மவுண்டன் கோஸ்ட் கிளானோட செக்டார் லீடர்கிட்ட போய் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபயர் லீடரும் நான் ஹெவன்லி உல்ஸ் அவங்களை அட்டாக் பண்ண அனுப்பிச்சிட்டு அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த குல்லா போட்டவன் ஃபயர் லீடர் கிட்ட ஆல்ரைட் லூ ஹூகங், நானே உன்னை அந்த பேட்டில்ல பர்சனலா அப்பாயின்ட் பண்றேன், நீ போய் அவங்க கதையெல்லாம் முடிச்சிரு அப்படிங்கிறான். அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட ஃபயர் குரூப்போட லீடர் பேரு லூ ஹூகங். நம்ம ஃபயர் குரூப்போட ஹெட்னே கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த ஃபயர் குரூப்போட ஹெட்டும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், அந்த குயிஃபங்க கொன்னு அவனோட தலையை உங்க காலடியில கொண்டு வந்து வைக்கிறான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட டீமை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த டைலிங் சிட்டியோட ஆர்மியை யூஸ் பண்ணி மவுண்டன் கோஸ்ட் கிளான தோக்கடிக்கணும் பார்க்கறான். அப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான தோக்கடிக்கிறதுக்காக அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த லோகிங்கிறவன நம்ம டீம் பிடிச்சிருப்பாங்கல்ல, அவனை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்களாம் டொமைன் ஆஃப் கோஸ்ட் மவுண்டன் அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டாங்க. அப்ப ரெண்டு மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தாங்க, டேய் எங்க கிளான் மெம்பரையே பிடிச்சி வச்சிட்டியா, இன்னைக்கு உங்க யாரையும் உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு நம்ம டீம் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து, டேய் இந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட நம்மளோட ஃபைனல் பேட்டில் நடக்க போகுது, இதுல யாராரு மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த மெம்பர்ஸை கொல்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் பில்ஸ் கொடுப்பேன், நீங்க நிறைய பேர்த்த கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பில்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸும் பிரதர் குயிஃபங் நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு எங்க உயிரை கொடுத்து கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சரி அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப அந்த மலையில ஏதோ கோல்டு கலர்ல மின்னுது. நம்ம ஹீரோவும் என்னதுரா அது அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அங்க வந்து ஏதோ ஒரு முட்டை மாதிரி பறந்து வருது. அப்ப நம்ம ஹீரோவும் என்னது முட்டையா அப்படின்னு பாக்குறான். அந்த முட்டை வந்து அங்க கீழே விழுந்த ஃபோர்ஸ்ல அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பறந்து போயிட்டானுங்க. அப்ப அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வருது, அதோட ஸ்கின் எல்லாம் ஃபுல்லாவே நெருப்பா இருக்கு. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் என்னதுரா அது அப்படின்னு பயப்படுறானுங்க. அதான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட ஃபயர் செக்டார் லீடரோட டீமானிக் பெட்டாட இருக்கு. அப்ப அந்த ஃபயர் குரூப்போட லீடரும், டே குயிஃபங் நீ எங்க இருக்க, என் கூட வந்து சண்டை போடுறா, அப்படி நீ மட்டும் இப்ப வரலனா இங்க இருக்க எல்லாத்தையுமே நெருப்பால எரிச்சிருவோம் அப்படின்னு அந்த பட்டர்ஃப்ளை பீஸ்ட வச்சு ஃபயராலான சூறாவளி உருவாக்குறான். அப்ப நம்ம டைலிங் சிட்டியோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அதுல மாட்டிட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஃபயர் குரூப்போட லீடரும், டே குயிஃபங் இப்பயாவது வெளியே வருவியா, இல்லனா இவங்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும், டே இன்னைக்கு உன்னோட சாவு கன்ஃபார்ம்டா அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண வரான். அவனும், டே நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதான் நம்ம ஹீரோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி நம்ம ஹீரோக்கு பின்னாடி போயிட்டான். அப்ப அவனும், குயிஃபங் நீ ஒரு வழியா வந்துட்டியா, இன்னைக்கு உன்னை கொன்னு இந்த லேண்டெல்லாம் நான் கேப்சர் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு நான் தான் லூ ஹூகங், இங்க இருக்கிறதுலயே 4வது ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர், என்னோட பவருக்கும் உன்னோட பவருக்கும் எவ்வளவு பெரிய கேப் இருக்குன்னு உனக்கு தெரியுதாடா அப்படின்ட்டு அந்த ஃபயர்ல இருந்து ஒரு ஸ்வாட் எடுத்து, டே குயிஃபங் இன்னைக்கு உங்க கூட கொஞ்சம் விளையாட போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோவும் அவன் பண்ற அட்டாக்லாம் கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு, இல்ல இந்த ஸ்வாட் ரொம்பவே ஹாட்டா இருக்கு, இது என் பக்கத்துல வந்தாவே என்னோட உடம்பே எரியற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவன் பண்ற அட்டாக்லாம் தடுத்துட்டு மட்டும் தான் இருக்கான். அப்ப அந்த ஃபயர் குரூப்போட லீடரும் சைக்கோவோட சிரிச்சுக்கிட்டு, நார்மலான வெப்பன்லாம் என்னோட டீமன் போன் ஸ்வாட் கிட்ட 2-3 ஸ்ட்ரைக் வாங்கினாவே உடஞ்சு போயிடும், ஆனா உன்னோட ஸ்வாட் என்னோட ஸ்வாட் கிட்ட இருந்து இத்தனை ஸ்ட்ரைக் வாங்கினதுக்கு அப்புறமே இன்னும் உடையாம இருக்கு அப்படின்னு சைக்கோவோட சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவனுக்கு பின்னாடி போய், டே என்னோட ஸ்வாடுக்கு முன்னாடி எந்த ஸ்வாடுமே நிக்காது அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்றான். பார்த்தா அவன் மறைஞ்சு போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோ என்னது மறைஞ்சு போயிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃபயர் குரூப்போட லீடரும், டே முட்டாள் இது என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் பிளேசிங் ஃப்ளேம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃபயர் குரூப்போட லீடர் நம்ம ஹீரோட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட்ட இருக்க நெருப்பு கொஞ்சம் பெருசா வர மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அது பெரிய பிளாஸ்டா வெடிக்குது. அப்ப அந்த ஃபயர் குரூப்போட லீடரும், என்னோட டீமானிக் ஃபயர்ல மாட்டிட்டானா அவன் கண்டிப்பா மெல்ட் ஆகி அவனோட சாம்பல் மட்டும் தான் மிச்சம் இருக்கும் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப பார்த்தா அந்த ஃபயர் குரூப்போட லீடருக்கு பின்னாடி யாரோ அட்டாக் பண்றாங்க. அவனும் யாரா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும், என்னோட கதை அந்த ஃபயர்லயே முடிஞ்சுன்னு நினைச்சியா, உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபயர் குரூப்போட லீடரும், இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ எப்போ என்னோட டீமானிக் ஃபயரை ரெசிஸ்ட் பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவோ, உன்னோட ஃபயரை நான் ரெசிஸ்ட் பண்றதுக்கு வாட்டர் பில்ல யூஸ் பண்ணேன், ஒரு அல்கெமிஸ்டா மட்டும் இல்லனா உங்களோட மவுண்டன் கோஸ்ட் கிளான்கிட்ட சண்டை போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபயர் குரூப்போட லீடரும் அவன் வாயில இருக்க ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு, இந்த ஃபைட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது, நான் மவுண்டன் கோஸ்ட் கிளானை சேர்ந்த ஃபயர் குரூப்போட லீடர், என் கூட சண்டை போற அளவுக்கு உனக்கு பவர் இருக்கா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், உன் கூட சண்டை போறதுக்கான பவரா அப்படின்னு அவன் பக்கத்துல திடீர்னு வந்துட்டான். அப்ப அந்த ஃபயர் குரூப்போட லீடரும் இவ்வளவு ஸ்பீடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ, டே நீ தாண்டா என் கூட சண்டை போறதுக்கு ஒர்த்தியான ஆப்போனன்ட் இல்ல அப்படின்னு அந்த லியோசங் ஸ்வாட வச்சு ஒரு ஸ்லாஷ் அந்த ஃபயர் குரூப்போட லீடரும் பறந்துட்டான். அப்புறம் அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த பட்டர்ஃப்ளை டீமானிக் பெட்டையும் ரெண்டா வெட்டிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபயர் குரூப்போட லீடரை பார்க்கறான். அவன் செத்துட்டான் நடக்குது. அப்ப அந்த ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்த குல்லா போட்டவனும், என்னது லூ ஹூகங் செத்துட்டானா, இந்த குயிஃபங் கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்ட்டு நானே போய் இவனை கொல்லணுமா அப்படின்ட்டு, டேய் இன்னையோட உன் கதை முடிஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டான். அப்ப அந்த குல்லா போட்டிருந்தவனும், என்னது என்னோட அட்டாக்கே பிளாக் பண்ணிட்டானா அப்படின்னு ஷாக்கா வரான். அப்ப நம்ம ஹீரோ கடைசியா அந்த ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்த நாயை கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணி பொறாடி தள்ளி விட்டான். அப்ப அந்த குல்லா போட்டவனும் டே குயிஃபங் என்ன தைரியம் தான் என்னோட எல்லா பிளானுக்கும் நீ குறுக்க வருவ, இன்னைக்கு உன்னோட எலும்பு கூட மிச்சம் இல்லாத அளவு உன்னை எரிக்க போறா அப்படின்னு, இதுதான் எங்க செக்டாரோட ஃபயர் டெக்னிக் அப்படின்னு நிறையவே ஃபயர் பால நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்புறான். அப்ப நம்ம டெவில் வேனோட என்ட்ரி, நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்ண அப்படிங்கிறான். டெவில் வேனும் அதோட ஒயன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஃபயர் எல்லாம் தடுத்துருச்சு. அப்ப அந்த குல்லா போட்டவனும் எனது மறுபடியும் அந்த மான்ஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த குல்லா போட்டவனை பார்த்து டே இதுதான் உங்க செக்டோட பவரா, நான் கூட நீங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த குல்லா போட்டவனும் டே நான் ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்தவன், எனக்கு கொஞ்சம் மரியாதை குடுறா அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோவை அவனோட ஃபயர் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப நம்ம டெவில் வேன் அந்த குல்லா போட்டவனுக்கு பின்னாடி வந்து அவனை மூவ் பண்ண முடியாத மாதிரி பிடிச்சிருச்சு. அப்ப அந்த குல்லா போட்டவனும் என்னடா இது என்னோட பாடி ஏன்டா மூவ் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ அவனுக்கு முன்னாடி ஸ்வாட நீட்டிட்டு டே நீ கடைசி ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த குல்லா போட்டவனோட கண்ணுலாம் சிவப்புல மாறி டே குயிஃபங் நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி எங்க செக்டோட ட்ரம் கார்டை என்ன யூஸ் பண்ண வச்சிட்ட, இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சிரு அப்படின்னு கத்துறான். பார்த்தா அவங்கிட்ட இருந்து ஒரு 3 ஸ்வாடு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. அப்ப நம்ம ஹீரோவும் டெவில் வென்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஸ்வாட தடுக்கிறான். பார்த்தா டெவில் வென்ஸோட ஒயின்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்வாட் கட் பண்ணிட்டு வருது. அப்ப நம்ம ஹீரோவும் என்னது டெவில் வென்ஸோட ஒயினையே கட் பண்ணிருச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த ஸ்வாட் திரும்பி அந்த ஹெவன்ஸ் ரோரோட அந்த குல்லா போட்டவன்ட்டே வருது. அப்ப அவனும் காத்துல பறந்துகிட்டே டே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ என் செக்டோட ட்ரம் கார்டையே என்ன யூஸ் பண்ண வச்சிட்ட, ஆனா இந்த மூவ் நான் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் முன்னாடி யாரு இருந்தாலும் செத்து போயிருவாங்க, இன்னைக்கு தாண்டா உன்னோட கடைசி நாள் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது ஃப்ளையிங் ஸ்வாட் டெக்னிக்கா, இது ரொம்பவே சூப்பரா இருக்குதுடா அப்படின்ட்டு அந்த மவுண்டைன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவங்களோட ஸ்பிரிட் வாங்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம அது வாய்டு ஸ்டேஜ்ல இருக்கு, அவங்கள வாய்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு நீ உங்க கிளானோட எலிக்சரை தானே எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்த அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல அந்த மவுண்டைன் கோஸ்ட் கிளானோட விண்டு குரூப்பை சேர்ந்தவனை கொன்னு அவனோட சோலை இந்த குல்லா போட்டம் எடுத்திருப்பான்ல, அந்த சோலை இந்த மாதிரி அவனோட ஸ்வாட்ல யூஸ் பண்ணி இந்த ஸ்கில்லை யூஸ் பண்றதுக்கு தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த குல்லா போட்டம் நம்ம ஹீரோ கிட்ட டேய் உண்மையான செகண்ட் லெவல் வாய்டு ஸ்டேஜ் எக்ஸ்பர்ட்டோட பவர் என்னன்னு உனக்கு தெரிய போகுது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த மவுண்டைன் கோஸ்ட் கிளான சேர்ந்த அந்த விண்டு அப்புறம் ஃபாரஸ்ட் குரூப்போட லீடர் மாதிரி பவர் ஒன்றும் கம்மியா இல்ல, இவங்க கிட்ட பவர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த குல்லா போட்டவன் டே நான் இந்த ஃப்ளையிங் ஸ்வாட் டெக்னிக்காக அந்த மவுண்டைன் கிளான்ல இருக்க நிறையவே பீஸ்ட கொண்டு இருக்கேன், இந்த ஸ்வாட் ஃபுல்லா அந்த பீஸ்டோட டீமானிக்காரா இருக்கு, இதை எதிர்த்து உன்னால எதுவும் பண்ண முடியாது, இதை தடுக்க கூட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஸ்வாட் எல்லாம் உடைச்சிட்டு என்னது டீமானிக் எனர்ஜியா, இந்த டீமானிக் எனர்ஜி வச்சுலாம் என்கிட்ட விளையாட முடியாதா அப்படிங்கிறான். அப்ப அந்த குல்லா போட்டவன் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது எப்படி நடந்துச்சு, அந்த ஸ்வாட் அது வந்து அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆள உருற அப்படின்னு அங்க தப்பிச்சு வர்றான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த குல்லா போட்டவன் பின்னாடி வந்து டேய் எங்கடா தப்பிச்சு போற அப்படின்னு அவனுக்கு ஒரு அட்டாக். அப்ப அந்த மவுண்டைன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவனுங்களாம் என்னது மிஸ்டர் வெனரபிளியே தோக்கடிச்சிட்டானா, அப்படின்னா நம்ம மவுண்டைன் கோஸ்ட் கிளான் தோத்து போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம டீம்லாம் லார்ட் குயிஃபங் நீ ஆசம் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்புறமேட்டுக்கு அந்த வெனரபிள நம்ம ஹீரோ தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த மவுண்டைன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம நம்ம டீம் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டைன் கோஸ்ட் கிளான சேர்ந்த லோகியும் குயிஃபங் இவர் தான் எங்க மவுண்டைன் கோஸ்ட் கிளானோட ஹெட், நாம போட்ட டீல் படியே நீ அந்த வெனரபிள தோக்கடிச்சதுனால உங்க குயின் ஃபேமிலிக்கு நாங்க ப்ரொடெக்ட் பண்ணோம், ஆனா அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆகாது, அதனால உங்க குயின் ஃபேமிலிக்கு நாங்க சர்வ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டைன் கோஸ்ட் கிளானோட ஹெட் நம்ம ஹீரோ ஒரு ரூம் கூட்டிட்டு போய் குயிஃபங் இங்க தான் அந்த வெனரபிள் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாரு. அங்க லூஸ் ஸ்பிரிட் இன் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு புக்கும் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த புக்கை போய் எடுத்துக்கிட்டு ஸ்பிரிட் ஃப்ளையிங் ஸ்வாட் டெக்னிக் இந்த புக்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த வெனரபிள் என்னோட லியோசங் ஸ்வாட பார்த்ததுமே அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்ப ஒருவேளை லியோசங் ஸ்வாடும் ஸ்பிரிட் ஸ்வாடா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அந்த புக் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இந்த புக் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, ஒரிஜினலோட ஒரு காப்பி தான் அப்படின்ட்டு நான் டைன் சியோ பிளேஸுக்கு ஒரு ட்ரிப் போலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு என்ன கேபிட்டல்ல இருந்து திரும்ப கூப்பிட்டுருக்காங்க, நான் இப்ப போகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் முட்டி போட்டு லார்ட் குயிஃபங் உங்க கூட ஒர்க் பண்ணதை நாங்க பெருமையா நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம டைஜியான் நம்ம கேபிட்டல் போனதுக்கு அப்புறம் நம்ம யங் மாஸ்டருக்கு நிறையவே கிஃப்ட் வரும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னது கிஃப்டா, எந்த ஒரு புது பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம டீம் கேபிட்டலுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஐ எம் பேக் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ டைன் சியோன் பிளேஸுக்கு ட்ரிப் போலான்னு சொல்லியிருப்பான்ல, அது என்ன பிளேஸ்னு கரெக்டா மென்ஷன் பண்ணல, நம்ம போக போக பாத்துக்கலாம். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.